கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. கொலோசியர் புத்தகம் 2:14-15 வாசிப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இயேசு துரைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நமக்கு எதிரடியாக இருந்த, நமக்கு விரோதமாக இருந்த, நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்ன எப்படி போட்டிருக்கு? நமக்கு எதிரடியாக இருந்த, நமக்கு விரோதமாயிருந்த அந்த பொல்லாத பிசாசை என்ன பண்ணினார்? சிலுவையின் மேல் ஆணியடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மேல் ஆணியடித்தார், சிலுவையின் மேல் ஆணியடித்து அவனுடைய துரைத்தனத்தை, அவனுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெளியங்கரமான கோலமாக்கி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். உனக்கு எனக்கு வெற்றி பெற்று கொடுத்தார். நமக்கு எதிரடியாயிருந்த, நமக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்த பிசாசினுடைய கிரியைகளை தேவன் சிலுவையில் ஆணியறைந்து நமக்கு ஜெயத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயத்தை பெற்று கொடுத்ததை நாம் என்ன செய்ய வேண்டும்? உரிமையாக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார். அவர் தேவனுடைய குமாரன். விசுவாசிக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் விசுவாசிக்கணும், அவரோட வாக்குத்தத்தங்களை எல்லாம் விசுவாசிக்கணும், அவர் சொல்ற காரியங்களா கவனித்து கேட்கணும். அந்த ஒன்றொன்றையும் நம்ம அதுக்கு தான் நம்ம தொடர்ந்து அந்த ஒரு அடிப்படை ரட்சிப்பில் மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நாம் இருந்துட்டு மற்ற சத்தியங்களுக்கு நம்ம கவனமாய் செவி கொடுக்காமல் போகும்போது தான் அநேகருடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, முன்னேற்றங்கள் இல்லை, தேவனுடைய கிரிகள் செயல்பாடுகள் இல்லை. தொடர்ச்சியாக சபையில கொடுக்கப்படுகிற, அதுக்கு தான் ஆண்டவர் சபையில வைக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். பைபிளை எழுதி, வார்த்தை எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். படிச்சு தெரிஞ்சுக்கோ, இன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கோ. வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் தான் சொல்லி இருக்கிறார். சொல்றது புரியுதுங்களாங்க? ஒன்னா படிச்சு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணு, செவி வழியா கேட்டு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சு நீ உன் வாழ்க்கை என்ன செய்கிறல்லா இருக்கணும். இந்த காரியங்களை அறிந்து நீ விசுவாசிக்கும் போது, அறிக்கையிடும் போது தான் உன் வாழ்க்கையில் என்ன வரும்? இந்த வெற்றிகளை நீ சுதந்திரிக்க முடியும். பிசாசினுடைய கிரிகளை எல்லாவற்றின் மேலும் இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கிரிகளை எல்லாம் அழித்து அதன் மேல எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அப்படி என்கிற ஒரு விசுவாசம் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில காணப்படும். அநேக காரியங்கள், பிசாசனுடைய அத்தனை காரியங்களையுமே அவர் சிலுவையில முறித்து விட்டார். அவன் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் போராடுவான், வல்லமை உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம், ஜெயம் எடுக்கிற அதிகாரம், இயேசுவின் நாமம் என்கிற ஒரு அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் இயேசு பிசாசினுடைய கிரிகளை ஜெயித்து உனக்கு எனக்கும் வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். பல காரியங்கள் உண்டு. ஒரு 3-4 காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல் காரியம் பார்க்கும்போது, இயேசு முதல் வெற்றியே எது பிசாசின் மேல் எடுத்து கொடுத்தார்னா, கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்திலே பெருமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே என்ன வரும்? வெற்றினா என்ன வெற்றி வேணும்? முதல்ல அப்பா எனக்கு பணம் வேணும், அதுல வெற்றி பெற்று கொடுத்துக்கிறாரா அப்படின்னு தான் கேட்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன வேணும்? அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குதா இல்லையா? எனக்கு சுகம் வேணும், ஏசு அதுல வெற்றி பெற்று கொடுத்துக்கிறாரா? ஏதாவது உயர்வு வேணும், அதுல வெற்றி பெற்று கொடுத்துக்கிறாரா? அப்போ உலக பிரகாரமா பார்க்கிறோம். ஆவிக்குரிய ரீதியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக காணப்படுகிற மறைந்திருக்கிற, அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். இது பெரிய வெற்றி. இந்த வெற்றி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மனுஷன்
தோற்று போனதே அதனாலதான். இன்றைக்கு இங்க ஏதோ உலகத்துல கிடைக்கிற சின்ன சின்ன ஒரு ஆசீர்வாதங்களை கவனிங்க, ஒரு அற்பமான ஒரு உலக பிரகாரமா கிடைக்கிற சில விஷயங்களை நம்ம இச்சித்து நம்ம ஆசைப்பட்டு இருக்கிறோம். அதை தான் அவனும் காமிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த உலகத்துல. ஆனா இதை விட பெரிய ஆசீர்வாதம், இதை விட பெரிய மேன்மை பரலோகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க என்னதான் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களில நம்ம பெற்றுக்கொண்டாலும் வசனம் சொல்லுது, நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போகிறோம் அப்படின்னு சொல்லி. போகும்போது ஒரு குண்டூசியோடு எடுத்துட்டு கொள்ள போடாம தான் போகணும். ஆனா இந்த மாதிரி வெற்றியெல்லாம் எப்படி தெரியுங்களா, பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்க அந்த மகிமையான ஆசீர்வாதமே பெருசு. இங்கேயும் தருவார் நமக்கு. இடையிலே சொல்லுங்க பார்ப்போம், இப்படிப்பட்ட வெற்றிகளை பெறும்போது இங்கேயும் நீ ஆசீர்வாதமா தான் இருப்ப, வெற்றியோடு வாழலாம். அப்ப நமக்குள்ள மனிதனை வீழ்ச்சி அடைய பண்ணினது எங்க? மனிதன் தேவனோடு இருந்த அந்த ஆசீர்வாதங்களை இழந்தது எங்க? அவன் உழைக்க தேவையில்லை, நீ வேர்வை சிந்த தேவையில்லை. இங்க நீ வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும், பாடுபட்டு சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், உழைக்கணும். கர்த்தர் அப்படி வைக்கலையே. எப்போ விழுந்தானோ அப்பதான் அவன் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்தான். எப்போ மனித வீழ்ச்சி அடைந்தானோ பிரியமானவர்கள், அப்பதான் வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற நிலைமை வந்தது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. தோட்டத்தில் அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருந்தார் பிரியமானவர்களே. அவன் வேர்வை சிந்த தேவையில்லை, கடினமா உழைக்க தேவையில்லை, சிரமப்பட தேவையில்லை. அவ கர்த்தரோடு நடப்பதற்கு இந்த மனம், இந்த இருதயம், இந்த எண்ணம், இந்த வாழ்க்கையை திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தான் வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளையும் அவன் வஞ்சித்தது அதுலதான். எதுல வஞ்சித்தான்? கண்களிச்ச, மாம்சிச்ச, ஜீவனத்துல பெருமை, இந்த மூன்றுல விழ பண்ணினா, இந்த மனுகுலத்தை வீழ்ச்சி அடைய பண்ணினா. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும். பல நேரங்கள் ஆண்டவர் இந்த சத்தியங்களை நம்மோடு கூட பேசி இருக்கிறார், நம்ம அறிந்திருக்கிறோம். மத்தேயு புஸ்தகத்துல இயேசு ஆரம்பத்துல வந்து பிசாசு சோதிக்கும் போது என்ன கேட்கிறான்? மலை உச்சியில கொண்டு போய் நிறுத்தி இயேசுகிட்ட என்ன சொல்றான்? இங்கிருந்து தாழ குதியும், என்ன செய்வார்கள்? தூதர்கள் உம்மை ஏந்துவார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த அப்பத்தை, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும்னா. சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? நீ என் பாதத்துல விழு, எல்லாவற்றையும் உனக்கு தருவேன்னா. புரியுதுங்களா? உலகம் முழுவதையும் காட்டினா கண்களால் இச்சை. அல்லேலூயா. உலகம் முழுவதையும் காட்டுறான், பாரு, இதெல்லாம் பாரு, உனக்கு தருவேன், என் பாதத்துல விழுன்றான். கண்கள் இச்சை காட்டுறான். சொல்றது விளங்குதாமா? ஆமா. ஜீவனத்துல பெருமை, சோத்திர விழும், உனக்கு ஒன்றும் ஆகாது, பெருமை உண்டு பண்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? மாம்சத்துல இச்சை உண்டு பண்றான். எது? இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு, இச்சை தூண்டப்பா. இந்த மூனை கொண்டு வந்துட்டான் அவனுக்குள்ள. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்களால் அந்த பழத்தை பார்த்தாங்க, இச்சித்தாங்க, புசித்தாங்க. அல்லேலூயா. நாங்க தெய்வத்தை போல, தேவர்களை போல அவனு பெருமை உள்ள கொண்டு வந்தான். நீங்க தான் எல்லாத்தையும் ஆள போறீங்க அப்படின்றத கொண்டு வந்து, கண்களிச்ச மாம்சிச்ச ஜீவனத்தின் பெருமையை மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து வீழ்ச்சி அடைய பண்ணிட்டான். எல்லாம் விளங்கி கேட்குறீங்களா இல்லையா? அதோட விழுந்தது மனுக்குலம். ஸ்தோத்திரம். அப்ப அதுல இயேசு என்ன பண்ணி இருக்கிறார்? அதுல இருந்து ஜெயம் கொடுத்திருக்கிறார். இயேசு மத்தேயு புஸ்தகத்துல இந்த 3 காரியங்களை கொண்டு வந்த பிசாசை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அந்த 3லையும் தோற்றவராக அல்ல, அந்த 3லையும் ஜெயம் எடுத்தவராக, 3லையும் ஜெயம் எடுத்தார் இல்லையா? 3 காரியத்திலே ஜெயம் எடுத்தார். இந்த 3 காரியங்களிலே ஜெயம் எடுத்து சிலுவையிலே அப்படிப்பட்ட கிரிகளை மனிதனுக்குள்ள கொண்டு வந்து தோற்று போக பண்ணினவனை சிலுவையில் ஆணி அறைந்து துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவனை சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அந்த வெற்றி யாருக்குரியது? பிரியமானவர்களே, விசுவாசிகளாய் உங்களுக்கும் எனக்கும் உரியது. கண்களில் இச்சையில வெற்றி, மாம்ச இச்சையில வெற்றியை கொடுத்திருக்கிறார். கவனிச்சு கேட்குறீங்களாமா? அரை தூக்கத்தில் கேட்கக்கூடாது, அப்படி ஸ்டெபனா கேட்கணும். வார்த்தையை தேவ சம்பந்தம் நல்லா விழிச்சு கேட்கணும், முழு சிந்தையோடு கேட்கணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சில பேர் உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் மனசாட்சி என்ன எங்கேயோ இருக்கும், கவனம் எங்கேயோ இருக்கும், வசனமே போகாது. அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். இது உன் வாழ்க்கைக்கு ஆபத்து. சோதராலே லோய்யா. ஆமாம், நமக்கு ஒட்டலைன்னா அப்படி இருக்கலாம், நம்ம வசனம் ஒன்றும் புரியல அப்படின்னா இருக்கலாம்.
நீ கவனிச்சு நீயா சரியத்துக்கு பலவீனத்துக்கு இடம் கொடுத்தா கஷ்டம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு காரியத்தில் தான் கவனம் எனக்கு சிதறும். கொடுக்குற வார்த்தை ஒன்றுமே விளங்கலை, ஒன்றுமே புரியல, ஏதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா தான் என் கவனம் மாறிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நானே சோர்வாக போய் உட்கார்ந்திருந்தாலும் வார்த்தை அந்த தொடர்ச்சியாக நமக்கு ஆண்டவர் இடைபட ஆரம்பித்தார்னு நம்மளை உள்ள இழுத்துரும். கையை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க, நல்லா முழு பலத்தோடு. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இந்த 3 காரியத்திலும் வீழ்ச்சி அடைந்த நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள இது காணப்படுகிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிறது. நீங்க உணரணும், அறிந்து கொள்ளணும். இத கண்களில இச்சை வருதா இல்லையாங்க? எல்லாருக்கும் வரும். பொருள் மேல, ஏதாவது உலக போற சாப்பாடு மேல கண்களால தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஒரு உடைய பார்க்குறோம் போகிற வழியில், ஆஹா இவ்வளோ நல்லா இருக்கு, இது நம்ம வாங்கினா நல்லா இருக்குமே, அதை பார்த்து ஒரு பொருளை பார்த்து இச்சிப்பது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலக காரியங்களை பார்த்து இச்சிப்பது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை அனுபவிக்கணும், இது அனுபவிக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு தானாக நமக்குள்ள. ஆமாம், நம்ம என்ன தெரியுங்களா சொல்லணும்? இந்த இச்சைகள் எதன் வழியாய் வந்தால், ஒரு வீடியோ செல்லில் பார்க்குறோம், இச்சிக்கிறோம். கவனிக்கிறீங்களாங்க? தேவையற்ற விஷயங்களை பார்த்து பார்த்து என்ன செய்யறோம்? இச்சிக்கிறோம். செல்லு, டிவி, உடைகள், மற்றவர்களை பார்ப்பது, மற்ற பாலினங்களை பார்க்கும் போது இச்சைகள். கவனிக்கிறீங்களாங்க? அப்ப இதெல்லாம் வரும்போது நம்ம நினைக்கிறோம், ஐயோ நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஐயோ இது முடியல, இது முடியல, இது முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒன்னு உங்களுக்கு தெரியணும், இதுல இருந்து இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் வெற்றி கொடுத்திருக்கிறார். இதுல நான் வீழ்ச்சி அடைய மாட்டேன், கண்டிப்பா வெற்றி அடைவேன். நீ விசுவாசித்தா தேவன் உனக்கு கிருபை கொடுத்துருவார், ஜெயிச்சிட முடியும். ஜெயம் உனக்கு கண்டிப்பா வரும். விழுந்துருவோன்னு நினைச்சா என்ன வந்துடும்? ஐயோ இதில் முடியவே இல்லை, நான் இதில் தோற்று போய் தான் இருக்கிறேன், இதில் விழுந்துட்டே இருக்கிறேன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க கண்கள் இச்சையில், மாம்ச இச்சையில். புரியுதுங்களா உங்களுக்கு? கண்கள் இச்சை பார்த்த உடனே என்ன வந்துடும்? கண்களால் இச்சித்தா மாம்சம் இச்சை என்ன பண்ணிருச்சு? புசிக்க அதை எடுத்துருச்சு. சாப்பிட்ட உடனே என்ன வந்துருச்சு? ஜீவனத்துல பெருமை, நான் தான் தேவன், தேவர்களை போல அப்படின்னு நினைச்சிட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 3 காரியங்கள் வரும்போது கண்கள் இச்சையை பார்க்கிறோம், மாம்ச இச்சையில நிறைவேற்ற முயற்சி பண்ணும் போதெல்லாம், இதுல நீ தோற்று போகும் போதெல்லாம் நினைக்கணும், இல்ல இப்படிப்பட்ட பிசாசு கிரியை இது, இதை இயேசு எனக்கு என்ன பண்ணி இருக்கிறார்? சிலுவையின் மூலமாக எனக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்துல கிடைக்கப்பட்ட ஒரு வெற்றி. அப்ப இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? நல்ல கவனிங்க, வேற ஏதாவது காமிச்சு உலகத்துல வேற ஏதாவது பார்க்க வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட அறிவை எல்லாம் கூட நம்ம விசுவாசிகளை அடைய விடாமல் இன்னைக்கு உபதேசங்களும் அப்படிதான் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதங்களை அடைய விடாம, இந்த ஜெயத்தை நீ அடைஞ்சா மகிமையானவரோடு நீ ரொம்ப நெருங்கிடலாம். சொல்றது புரியுதாங்க? திரும்பவும் இழந்து போன ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில திரும்பவும் அப்பதான் கிடைக்கவே பெறும். நல்ல கைதட்டி சொல்லுங்களேன். தேவனோடும் நம்மோடு இருக்கிற அந்த உறவு இழந்து போன ஆசீர்வாதம் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுது. இயேசு சிலுவையில இதை நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன். முதல் வெற்றியா தான் பெற்றார் ஆண்டவர். முதல் துவக்கமே இதுதான் ஜெயிச்சுட்டு போறாரு உள்ள. இதுல தானே மனிதனை விழப்பண்ணா அவன். இதுலதான் ஃபர்ஸ்ட் அவர் ஜெயம் எடுத்துட்டே போறார். அப்ப இந்த 3 காரியத்தில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க இயேசு எனக்கு இதுல ஜெயம் கொடுத்திருக்கிறார். நீ அறிக்கை செய்யணும், நீ அதை விசுவாசிக்கணும். இப்படிப்பட்ட கிரியை எனக்குள் உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசே நீ அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை அழிக்கிறேன். கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் மேலே நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசு எனக்கு இதுல ஜெயம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லி நீ அறிக்கையிட்டு இதன் மேல நீ வெற்றியோடு வாழ முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அறிவே முதல்ல இல்லாம இருக்க கூடாது. சில பேர் அறிந்து இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? தோற்று போய்கிட்டே இருக்கிறோம். கண்கள் இச்சையில விழுந்துட்டு இருக்கிறோம், மாம்ச இச்சையில விழுந்துகிட்டு இருக்கிறோம். பெருமை, அல்லேலூயா, பெருமை தான் இருக்கிறதுலே பேராபத்து.
அது பிசாசுக்குள்ள இருந்தது, அதை மனுஷனுக்குள்ள கொண்டு வந்தான் சாத்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பெருமையினால தான் அவனும் விழுந்து போனான். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் சத்தமா சொல்லுங்க எதிர்த்து நிற்கிறார். அப்ப இந்த 3 காரியங்களும் மனுஷனுக்குள்ள காணப்படுது பிரியமானவர்களே. தானா அந்த ஜீனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வளர வளர அவர்களுக்குள்ள தானா வந்துடும். அப்ப நம்ம இயேசுகிட்ட வந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, மகத்துவமுள்ள தேவனிடத்துல வந்திருக்கிறோம். அவர் அதுல உனக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அவர் உனக்கு அதுல ஜெயம் பெற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த அறிவு, சில பேர் இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டு நம்ம கண்களிச்ச இருக்கக்கூடாது, மாம்சைச்ச இருக்கக்கூடாது, பெருமை வரக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இதுல போராடிக்கிட்டே இருக்கிறோம். உட்காந்து நம்மளா போராடி போராடி சண்டை போட்டு நம்மளா வெற்றி பெறலான்னு பார்க்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார் பண்ணக்கூடாதுன்னா அல்ல முடியாது. இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். இனிமேல் இந்த 3 காரியத்தில் எனக்குள்ள பொல்லாத பிசாசு வரவே முடியாது. சில பேர் இந்த அடிப்படை சத்தியத்தை அறியல, புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நல்லா கவனிக்கணும். இந்த அடிப்படை ஆண்டவர்கிட்ட வந்தும் கூட ஆராதித்தும் கூட தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கூட அறியாம ஏதோ சபைக்கு வரதும் கண்கள் இச்சை எதை பார்க்கறாங்களோ அதை அனுபவிச்சுக்கிட்டு, மாம்ச இச்சை வெளிப்படும் போது அதையும் செய்துக்கிட்டு, பெருமை பாராட்டுறதோ பேசுறதோ செயல்படுறதோ இதையும் செயல்படுத்திக்கிட்டு தெரியாம உணராம ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டம் உண்டு. இன்றைக்கு நீ அறிந்து கொள் இந்த காரியத்தை. உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த பிசாசினுடைய கிரியை அழிக்கப்பட வேண்டும். அவர் அதை அழித்திருக்கிறார் உனக்கு. இந்த குணம், இந்த செயல், இது பிசாசுக்குரியது. இதை சிலுவையில இயேசு முறித்து விட்டார், இதை அழித்து விட்டார், இதுல இயேசு ஜெயம் எடுத்து விட்டார். இப்ப உனக்கு என்ன உண்டு? நமக்கு என்ன உண்டு? இதுல சொல்லுங்க வாயை திறந்து, ஜெயம் உண்டு. விளங்குதாங்க? இப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இந்த மறைஞ்ச இதுலதான் வீழ்ச்சி மனித குலத்துக்கு. தேவனுக்கும் அவனுக்கு இருந்த அந்த தொடர்புல விழுந்தா, தொடர்பு முறிக்கப்பட்டது. நீ இதுல ஜெயம் எடுத்தின ஆண்டவரோடு இருக்கிற உறவு உனக்கு அதிகமா கிடைக்கும். ஆண்டவரோடு அதிகமா பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் அதிகமா உன்னோடு இடைபட ஆரம்பிப்பார். இந்த காரியங்களால, இந்த உலக காரியங்களினால, மாம்ச இச்சைகளினால, இந்த ஜீவனத்தின் பெருமையினால நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக காரியங்களுக்குள்ள ஈடுபட்டு காணப்படுவதனால, இந்த இருளுக்குரிய காரியம் நம்மை மூடுவதனால அதிலேயே நம்ம சிக்கிக்கொண்டு தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள நடக்காதபடி நம்ம காணப்படுகிறோம். இதுல எனக்கு ஆண்டவர் வெற்றி பெற்று கொடுத்துட்டார், இதுல எனக்கு ஜெயம் எடுத்து கொடுத்துட்டார். யோவான்ல சொல்லுகிறார் பாருங்க. 1 யோவான்ல நீங்க எடுத்து வாசிங்க, 2ஆம் அதிகாரம். எல்லாருமே வேகமா அந்த 1 யோவானை திருப்பி கொள்ளுங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரத்தை, 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. 326வது பக்கம். அதை தயவு செய்து எல்லாரும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதுல இருக்கிற சத்தியம் புரியும். 13வது வசனத்திலிருந்து பாருங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். யாரை அறிந்திருக்கிறதுனால்? பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால், ஆதி முதல் எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பலவான்களாய் இருக்கிறதினாலும், சொல்ற பலவான்களாய் இருக்கிறதுனாலும், தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் நிலைத்திருக்கிறதினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும், நீங்கள் பொல்லாங்க 2 இடத்துல சொல்லுகிறார். நீங்க தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க. தேவனோட வசனமா கவனிக்கிறீங்களா? பின்னாடி நல்லா கையை வச்சு சத்தமா சொல்லுங்கம்மா. நல்லா பின்னாடி அல்லேலூயா. நல்லான்னா புரிஞ்சுக்கணும். நீங்க அரை தூக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். பின்னாடி நல்ல சத்தமா. வசனம் உங்களுக்குள் இருக்கிறதுனாலும், பொல்லாங்கானை அதாவது சாத்தானை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். கீழே சொல்றாரு பாருங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். ஏனெனில் ஒருவன் உலகத்திலே 16ல ஏனெனில் மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் என்ன இருக்கு?
சத்தமா சொல்லுங்க. உலகத்துக்குள்ள என்ன இருக்குமா? சத்தமா எல்லாரும் என்ன இருக்கு? கண்களிச்ச, மாம்சைச்ச, ஜீவனத்தின் பெருமை. இது தேவனால் உண்டாகல, பிசாசினால் உண்டானது. அந்த பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்திருப்பதினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லுகிறார். கையை தட்டி சொல்லணும். எத்தனை பேர் இதுல விடுதலை பெற விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இதுல விடுதலை பெற விரும்புறீங்கன்னு கேட்கிறேன். அநேகருக்கு இதுல எல்லாம் அதான் சொல்றேன், இந்த சத்தியங்களை விளங்கி கொள்றதே இல்லை, புரிந்து கொள்றதே கிடையாது. அநேகர் புரிந்து இதுல விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் அப்பப்போ தோற்று போறனே, முடியலையே, கண்களிச்சை ஜெயிக்க முடியலையே, மாம்சைச்சை ஜெயிக்க முடியலையே, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியலையே. உலகத்துல அந்த ஆவி சுத்திக்கிட்டு இருக்குது. நமக்குள்ள அந்த கிரிகள் மறைந்து இருக்கிறது. அது தொடர்ந்து நம்ம தாக்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். நாமளா மாம்சத்துல முயற்சி பண்ணி ஜெயம் எடுத்து விழுந்து விழுந்து போயிட்டு இருக்கிறோம். ஒன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க, இயேசு வெற்றி பெற்றார். இதுல எனக்கு ஒரு நாள் தோல்வியே கிடையாது. நான் இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளை, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளை. இதுல எனக்கு ஒரு நாள் தோல்வி இல்லை என்று சொல்லி இயேசு ஜெயித்திருக்கிறார் என்று நீ அறிக்கையிடும் போது இந்த 3 காரியத்துல நிரந்தரமான விடுதலை நீ பெற முடியும். எத்தனை பேர் இதுல விடுதலை பெறணும்னு விரும்புறீங்க? நிரந்தரமான வெற்றி எனக்கு வேணும்னு விரும்புறீங்க? அப்படி ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இயேசு இந்த 3 எனக்கு ஜெயம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது என்னை பாதிக்க முடியாது, என்னை மேற்கொள்ள முடியாது. நான் நிச்சயமா அதுல ஜெயம் எடுத்துருவேன், விழுந்துட மாட்டேன், வீழ்ச்சி அடைந்துட மாட்டேன்னு சொல்லணும். சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல பிசாசு விழத்தல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான், உங்களை தன்வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த 3ல நீ விசுவாசம் வைக்கணும். இயேசு பிசாசினுடைய கிரிகளை சிலுவையில் ஆணி அறைந்து, துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து, வெளியங்கரமான கோலமாக்கி வெற்றி சிறந்து, அல்லேலூயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உனக்கு இந்த 3 காரியத்தில் வெற்றி எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த 3 காரியங்கள் அவர்கிட்ட வரும்போது துரத்தி அடிச்சார். அவர் 3ல வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் சத்தமா சொல்லுங்களேங்க. செல்லில் பார்க்கும்போது, டிவியில் தேவையற்ற விஷயங்களை பார்க்கும்போது, உலகத்தில் உன் கண்கள் இச்சையில் பிசாசு உனக்கு காட்டுகிற சில விஷயங்களை பார்க்கும்போது, மற்ற பாலினங்களை பார்க்கும்போது, இச்சைகளை உனக்குள்ள தூண்டும் போது சொல்லணும், பொல்லாத பிசாசு போ. சோத்ர அல்லேலூயா. இதில் மகிமையானதை பார்க்க, மகிமையான தேவனை பார்க்க என் கண்களை அவர் திறந்திருக்கிறார். இந்த இச்சித்து உலகத்தில் இழிவானதை பார்க்கல, அசுத்தங்களை பார்க்கல, இந்த உலகத்தில் நாளைக்கு அழிந்து போகிற இந்த உலகத்தை இச்சித்து வாழ்றதுக்காக அல்ல, என் இயேசுவை மகிமையின் தேவனை தரிசித்து வாழ்வதற்காக என் கண்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அதில் எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். நிச்சயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் அதில் விழுந்து போகவதில்லை, நான் ஜெயம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் உங்கள்கிட்ட ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப இந்த கண்கள் இச்சையிலேருந்து நீ தப்பிக்கவே கூடாதுன்றது தான் மனுஷனை பல காரியங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஒன்று வச்சுக்கிட்டே இருந்தவன் இன்னைக்கு கடைசி காலம் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறது ஒன்று தான், செல்ல உன் பாக்கெட்டில் கொடுத்து தான், உன் கையில் கொடுத்து தான். அல்லேலூயா. உலகத்திற்கு அதற்கு ஜெயம் இல்லை, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அதில் ஜெயம் இல்லை. ஆனால் நீ தேவ பிள்ளையை நீ விசுவாசிக்கலாம். நீ எவ்வளவு வாலிபனா இருந்தாலும், எவ்வளோ பேர் உன்னை சுற்றி இருந்தாலும், எவ்வளோ உன் கையிலே இருந்தாலும் நீ சொல்லலாம், இதில் எனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இதில் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த இச்சையில் விழ மாட்டேன். அதில் பார்த்துக்கிட்டு இச்சித்துட்டு ஒன்னொன்னே ரசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பல மணி நேரங்களை நான் வீணாக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார். சத்தமாக கையை வைத்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஜெயம் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் சொல்றேன், எல்லாவற்றிலுமே கண்கள் இச்சையில நீ சொல்ல வேண்டிய காரியம் அதுதான். இதுல இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்து, நீங்க பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிற. எத்தனை பேருக்கு மண்டையில ஏறுது? இன்னும் மண்டையில ஏற மாட்டேங்குது, ஒரு பயம்தான் உங்களுக்கு வருது. இப்ப கூட பேசும்போதே நான் ஆவியில உணர்கிறேன். சில பேருக்கு பயம்தான் வருது. இதுல ஐயோ அப்படியா, பார்க்க கூடாதா, தப்பா, அதுவா, பிசாசா, இப்படிதான் வருது. இதுல நான் ஜெயம் எடுக்கணும். ஆமா, இது பிசாசுனுடைய கிரியா, இயேசு ஜெயித்திருக்கிறாரா, இதுல நான் ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சத்தியத்தை ஆவியில உள்வாங்குகிற இருதயம் உனக்கு வந்தா, இன்றைக்கு இயேசு இப்போ இந்த ஆராதனை முடிந்த உடனே உன்னை விடுதலையாக்கி அனுப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த 3 காரியத்திலும் உனக்கு ஜெயம் கொடுத்த, ஆமென், வெற்றியை கொடுத்து அனுப்ப வல்லவராயிருக்கிறார். பயம் வரக்கூடாது. அப்ப பார்க்க கூடாதா, இந்த புத்தி வரக்கூடாது. ஆமா,
இச்சித்து பொழுதுபோக்கு என்ன செய்யக்கூடாது. கண்கள் இச்சையில பல மணி நேரங்கள் அதை பொழுதுபோத்து நீ கண்களினால் அதை இச்சித்து நீ பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த நேரம் அல்லேலூயா. அதில் ஒரு ஜெயம் வேணும். தகுதியா தேவையானதை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு மட்டும் வச்சுட்டு அது உன்னை கவர் பண்ணும் போதெல்லாம் நீ சொல்லணும், ஏசு எனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறா, இதில் நான் விழமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. வெற்றி வேணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உன் சொந்த பலத்தினாலே நீ அதில் ஜெயிச்சலாம் நினைச்சா முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட அதான் பேசுகிறார். அடுத்த மற்ற பாலினங்களை பார்க்கும்போது உன் கண்கள் இச்சிக்கும் போது என்ன செய்யணும்? சொல்லு, இயேசு எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். சத்தம் வரவே மாட்டேங்குதுங்க. எந்த வயசுக்குமே இது விதிவிலக்கு இல்லை. சொல்றது புரியுதுங்களா? ஒரு மூத்த போதகர் 85 வயது 86 வருடத்திற்கு மேல வாழ்ந்தவர். அல்லேலூயா. ஆமா, பேட்ரிக் ஜோசுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப குழுக்களை ஒருங்கிணைத்து தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ மனிதர். நல்ல தேவ மனிதர். அவங்க மனைவி, அவர் ஒரு 75-80 வயது இருக்கும்போது அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவர் சொன்னாராம், நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும், நல்லா கவனிங்க, நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பெண்களையும் நான் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். மனைவி இல்லாதனால நான் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்? எந்த பெண்களையும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்கிற சகோதரர்கள் தான் வந்து போகணும். நான் வீட்டில இருந்து வெளியில ஊழியத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் என் வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறதோ மற்ற வேலைகளுக்கோ சகோதரிகள் உள்ள வரணும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? நல்லா கையை வைத்து சத்தமாய் சொல்லுங்கப்பா. ஆமா, இன்னைக்கு மற்ற பாலினங்களை நம்ம என்ன செய்கிறோம்? சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள அனுமதிச்சிடறோம். அவங்க வந்து ராத்திரியில் தங்கிட்டு போறதும், சொந்தக்காரன்னா அந்த உறவுகளை மீறி இருக்கிற யாரையுமே என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. வரதா பார்க்குறாங்களா போயிடணும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அவர் பாருங்க, அந்த நான் எதுக்கு சொல்ல வரேன், எந்த வயசுல உனக்கு பிரச்சனை இருக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? 80 வயசானாலும் பிரச்சனை இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? மற்ற பாலினங்கள் மேல பிரச்சனை உண்டு கண்டிப்பா, யாரா இருந்தாலும் சரி, விதிவிலக்கே கிடையாது. அப்ப இதுல எல்லாம் யார் ஜெயம் கொடுக்கிறது? சத்தமா சொல்லுங்க, யார் ஜெயம் கொடுக்கிறா? இயேசு ஜெயம் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மளை இச்சையோடு பார்த்தா கூட நமக்கு என்ன தெரிஞ்சு போகணும். இச்சையோடு பார்க்கறாங்க, நம்மளை வித்தியாசமா அணுகுறாங்க, நம்ம தொட பார்க்கறாங்க. சகோதரிகளா அதுல கவனமா, நம்மளை தொட்டு பேச பார்க்கறாங்க, ஏதோ ஒரு வேற மாதிரி பேச பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சா நீ அதுல ஜெயித்ததுனால என்ன பண்ணலாம்? பொல்லாத பிசாசை போனதை கடிந்து கொண்டு நீ விலகி அழகா போயிடலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை கடிந்து கொண்டு அவர்கள் பார்வை நம்ம மேல படாத அளவுக்கு நீ ஜாக்கிரதையா விலகி போயிடலாம். ஸ்தோத்திரம். சகோதரர்கள், அப்படி அந்த ஜெயத்தை இயேசு கொடுத்திருக்கிறார் நமக்கு, உலகத்துக்கு இல்லைங்க. அப்ப இதெல்லாம் தெரியாம விசுவாசிகள் நம்ம எல்லா இச்சைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு எதுலையுமே உலக கண்கள் மற்ற பாலினங்கள் மேல இச்சை, புரியுதாங்க? எல்லா சுத்தங்கள் அருவருப்புகள் மேல இச்சை, உலகத்தின் மேல இச்சை, புரியுதாங்க? இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு தந்துரும். இதுல எல்லாம் நம்ம ஜெயம் வேணுங்க. இதெல்லாம் வெற்றியை இயேசு கொடுத்திருக்கிறாருங்க. நம்ம இதுல தோற்று போனவர்களா இருக்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் இதுல நான் வெற்றி பெறணும்னு விரும்புறீங்கன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மள அறியாமே பெருமை பேசிட்டு கிடக்குறோம். ஒண்ணுமே இல்லைனாலும் சொந்தக்காரன் பந்தக்காரன்ட்ட நண்பர்கிட்ட நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று சொல்லணும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ கர்த்தர் நடத்துறாரு என்ன. அவனை வந்து அப்படியாமா இப்படியாமானா கூட இல்லை, ஏதோ என் தேவன் என்ன நடத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா போய் அவங்கள்ட்ட ஓவரா பெருமை பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நமக்குள்ள நீ எப்படி பிசாசே தூண்டுவான், நீ எப்படிப்பட்ட ஆள், நீ அப்படி இப்படின்னா கூட நான் ஒன்றும் இல்லை, நான் வந்த நிலை என்ன, என் முன்னாடி நிலை என்ன, கர்த்தர் என்னை நடத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தேவனுக்கு முன்பாக தாவீதை போல என்ன பண்ணணும்? அப்ப இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்களா இல்லையா? நான் அர்ப்பணம் நீசனமா இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு வரணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய ஆள், இவர் இப்படியா அது அப்படியா, அப்படியெல்லாம் பெருமைகளை அறியாம பிசாசு உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறான். மாம்ச இச்சைகளை என்ன செய்கிறான்? கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன வேணும்? சொல்லுங்க, என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க. ஜெயம் வேணும்ல. ஜெயம் இயேசு கொடுத்திருக்கிறாருன்ற. நீ ஏன் அனுபவிக்கல? அத
விளங்குதாங்க? ஏன் நம்ம அதை உரிமையாக்கல, ஏதை அறிக்கை செய்து நம்ம எடுத்துக்கொள்ளல? அது பிசாசனுடைய கிரிதானே. வேதம் என்ன சொல்லுது? நமக்கு எதிரடியாய் இருந்த, நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து இயேசு சிலுவையின் மேலே துரைத்தன அதிகாரங்களை உரிந்து வெளியங்கரமான கோலமாக்கி அவைகள் மேல வெற்றி சிறந்தார்னு சொல்லுதல்ல. நல்லா தட்டி தான் சொல்லுங்களாமா. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லி ஸ்தோத்திரம். ஆமே, வெற்றி சிறந்தாரா? வெற்றி பெற்றுக்கிறார்ல. நம்ம ஏன் புரியல இன்னைக்கு? ஆண்டவர் ஆவியானவர் அதான் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? விளங்குதா பிரதர்? எல்லாருக்கும் புரியுதா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு புரியாம இன்னைக்கு உலகம் பயங்கரமா இந்த காரியத்துல தந்திரமா ரகசியமா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசு? இந்த சரக்கு தான் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறான், நமக்குள்ள வீழ்ச்சி அடைய பண்ணி வச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் வீழ்ச்சி அடைந்தவன் அல்ல, இயேசு எனக்கு இதுல ஜெயம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வெற்றி வேணும், இதுல இது வீழ்ச்சியின் காரியமா அப்படின்னு புரியாம போயிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்ப நீ திரும்பவும் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீ கஷ்டம்தான், நீ அவனுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி ஆயிடும். இயேசு வெற்றி பெற்று கொடுத்துட்டார், நான் அதுக்கு தோல்வி அடைய விரும்பல. ஓ இதெல்லாம் இப்படியா, இது தப்பா, கண்கள் இச்சை கூடாதா, மாம்ச இச்சை, இதெல்லாம் பிசாசனுடைய சரக்கா, இதுல எனக்கு வெற்றி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு விழிச்சு நீ சத்தியத்தை கேட்கிற ஒரு அனுபவம் வேணும். ஐயோ அப்படியா, இதெல்லாம் பார்க்க கூடாதா, இதெல்லாம் அனுபவிக்க கூடாதா அப்படின்னா கஷ்டம்தான். அனுபவிக்கணுன்ற எண்ணம் இருந்தா கஷ்டம்தான். இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிற உனக்கு ஆண்டவர் பேசுகிறார், வெற்றியை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். போராடிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுகிறார், வெற்றியை நான் கொடுத்திருக்கிறேன். நீ மாம்சத்துல போராடாதபடி, நீ சொந்த முயற்சியில போராடாதபடி இயேசு வெற்றி கொடுத்திருக்கிறாரு. அவர் நாமத்தினால் இல்லை, எனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நான் அதுல வீழ்ச்சி அடைஞ்சிடவே மாட்டேன், எப்படியாவது இருந்து வெளியில வருவேன். அடிமைப்பட்டவங்களுக்கு சொல்றேன், இதுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இன்னும் கண்களிச்சிலிருந்து என்னால விடுதலை வர முடியல. அடையிலே சொல்லுங்க, மாம்சச்சியிலிருந்து இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறேன். சில நேரம் ஜீவனத்தின் பெருமை என்கிட்ட என்னையே அறியாம பெருமை பேசிடுறேன் நிறைய பேர்கிட்ட. பெருமை எனக்குள்ள தானா வரதான் செய்யுது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நல்ல ஆவியில விளங்கி கொள்ளுங்க. அல்லேலூயா, வெற்றியை கொடுத்திருக்கிறார் எனக்கு. சொல்லுங்க, வெற்றியை கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, வெற்றியை கொடுத்திருக்கிறார். நீயே சொந்த மாம்சத்துல போராடாதபடி நீ என்ன செய்ய, சத்தியத்தை கைப்பற்றி. அல்லேலூயா, இயேசு வெற்றி கொடுத்துட்டாரே, பிசாசு அழிச்சிட்டாரே. நான் இயேசு அல்லவா விசுவாசிக்கிறேன், இதுல எப்படி நான் தோற்று போவேன், இதுல எப்படி நான் விழுந்து விழுந்து போவேன்? இதுல கண்டிப்பா நான் விழுந்து போவதே இல்லை. எப்படி ஜெயம் எடுப்பேன், எப்படி எனக்கு ஆண்டவர் வெற்றி தருவார் அப்படி நீ போராடி போராடி இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 அறிக்கையிட்டு இந்த காரியத்தில் நீ உறுதியா நிக்க நிக்க சொல்ல என்ன சொல்லும், அடிக்க அடிக்க அம்மையும் நகரும். இது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா நீ இதை விசுவாசிக்க விசுவாசிக்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஹலோ, சொல்றது புரியுதாங்க? இதையே சொல்ல சொல்ல, இல்லையே நான் மறுபடியும் போறேன், இல்லையே ஆண்டவர் வெற்றி கொடுத்துக்கிறாரு, நான் தோற்று போகக்கூடாது, இதுல ஜெயம் எடுக்கிறேன், இதுல எனக்கு ஜெயம், இதுல ஜெயம். கண்களிச்சை, மாம்சம் சொல்லு, கண்களிச்சை. சத்தமா எல்லாரும், கண்களிச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமையில ஏசு எனக்கு ஜெயம் கொடுத்துட்டார். தோற்று ஒரு 2 நாள் அப்படியே உன்னால முடியலன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நீ என்ன செய்யக்கூடாது, தோற்று போயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. இல்லைன்னு தான் சொல்லணும், இல்லை எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்க நாமத்தினால தொடர்ந்து உறுதியா நிக்கிறேன், எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு. இந்த கிரிகள் எப்படியா நீ சொல்ல சொல்ல அந்த வெற்றி உனக்குள்ள உரிமையா, உனக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த 3 காரியங்கள் மேல நீ ஆளுகை செய்ய முடியும், இந்த 3 காரியங்களை உன்னை ஆளுகை செய்யாது. நல்லா கையை தட்டி அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் என்ன செய்யும், நீ ஆளுகை செய்ய முடியும், அது உன் ஆளுகை செய்யாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதன் மேல மகா பெரிய ஜெயத்தை, வெற்றியை ஆண்டவர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க பிரியமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். தெரிந்த காரியங்கள் தான் பிசாசனுடைய அந்த கிரிகள் எதெல்லாம் இருந்து விடுதலை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 13 லூக்கா 13ஆம் அதிகாரம் 1-16 வரை தெரிந்த வசனம் குறித்து கொள்ளுங்க. நான் நேரடியாக சொல்லுகிறேன், கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. லூக்கா 13 11-16 வரை உள்ள வசனத்துல அந்த கூனியை கர்த்தர் என்ன செய்தார், நிமர பண்ணினார். சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பண்ணினார்,
நிமர பண்ணினத எல்லாரும் வந்து கேள்வி கேட்கும் போது இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? சொல்லுங்க பாப்பா, என்ன சொன்னார்? 18 வருடமா பிசாசு இவளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். கவனிக்கிறீங்களாமா? ஹலோ சபையங்க, கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணி வைத்திருந்தான்? வசனத்தை பார்க்கறது விட்டுருங்க, எழுதிட்டேன், கவனிங்க இங்க எல்லாரும். 18 வருஷமா என்ன பண்ணியிருந்தான்? அடிமைப்படுத்தி வைத்திருந்தானே, இவளை நான் விடுதலையாக்க வேண்டாமா? கையை தட்டி சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா குனிய பண்ணியிருந்தான். கர்த்தர் ஒரே நொடியில அவளை நிமர பண்ணிட்டார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையை அடிமைப்படுத்தி பிசாசு குனிய பண்ணுகிறவன், தலை குனிய பண்ணுகிறவன். ஏதாவது ஒரு பாவங்களில, ஏதாவது ஒரு காரியங்களில, ஏதாவது ஒரு விஷயங்களில உன்னை என்ன பண்றான்? பாவம், அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது குடியாக இருக்கலாம், இல்ல உலக போதை சம்பந்தமான பழக்க வழக்கங்களா இருக்கலாம். பாவத்துக்குட்பட்ட எந்த விஷயங்களுமே என்னது? அதுக்கு அடிமை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஹலோ, ஏசு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை அடிமைத்தனத்தின் பிள்ளைகளா வச்சிருக்கிறாரு. பிசாசுக்கு இன்னும் அடிமையா வச்சிருக்கிறார். இன்னும் தலைகுனிவா பண்ணி வச்சிருக்கிறாரு. இல்லைங்க, தலை இப்போ ஒரு கடன்காரனை பார்க்கும்போது தலை நிமிர்ந்தா போறோம். என்னப்பா அப்படின்னு என்ன வருது? தானாவே தலை குனிவு தான் வருது. ஐயோ, இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சோத்திரம் சொல்றது விளங்குதாங்க? அல்லேலூயா. குடிக்கிறோம், காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம பண்ற அசிங்கங்கள், அருவருப்புகளை பார்த்துட்டு அடுத்த நாள் காலை எந்திரிச்சோன்னு தெருவில் வர்றதுக்கு, வீட்டில் முழிக்கிறதுக்கு தலை குனிவு தான் வரும். குடிகாரில் பாருங்க. அல்லேலூயா. பல காரியங்களிலே பிசாசு என்ன பண்றான்? குனிய பண்ணிடுறான். வசனம் சொல்லுகிறது, அவரோ எங்களை எழுந்து நிமிர்ந்து நிக்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை குனிய பண்ணினவனை விடுதலையாக்கி நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணி இருக்கிறார். அவர் சொல்றாருல்ல, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். யோவான் புத்தகத்துல சொல்றாருல்ல. அப்ப குமாரன் நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தமா சொல்லுங்களேங்க. அல்லேலூயா. அடிமைத்தனம் எதுல எல்லாம் நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்க, அதுல எல்லாம் சொல்லணும். இல்லை, நான் ஏன் அதுக்கு அடிமையாகணும்? கடன் என்னை ஏன் அடிமைப்படுத்துச்சு? சில பாவங்கள், சில தவறுகள், சில காரியங்கள் என்னை ஏன் அடிமைப்படுத்துது? இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவன் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அடிமைப்படுத்துகிற பிசாசின் என்னை தலைகுனிய பண்ணுகிற எல்லா காரியத்திலிருந்து இயேசு என்னை விடுவித்திருக்கிறார், வெற்றி கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லவே மாட்டீங்களாமா? வெற்றி வேணுமா வேண்டாமா? சத்தமே வரல. நல்ல குரலை உயர்த்தி சத்தமா உன் வாழ்க்கையை குனிய பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தலை நிமிர்ந்து நிற்கவே விடமாட்டான். சொல்றது விளங்குதாங்க? ஏதாவது விதத்துல தலைகுனிவு, பிள்ளைகளால தலைகுனிவு, இவங்களால தலைகுனிவு, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால தலைகுனிவு, ஏதாவது ஒரு காரியங்களினால தலைகுனிவை ஏற்படுத்துகிற பிசாசை கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார் சிலுவையில. இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் எங்களை எப்பொழுதுமே தேவன் தலை நிமிர்ந்து எங்களை நடக்க பண்ணுகிறவர், எங்களை விடுதலையாக்கி இருக்கிறவர். சிலுவையின் மூலமாக எனக்கு அதில் விடுதலை கொடுத்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. சொல்றாரு இல்லைங்க, 18 வருஷமா பிசாசு அவளை கூனியாக்கி வச்சிருந்தானே, தலை குனிய பண்ணி வச்சிருந்தானே, ஒரு நிமிடத்துல அவளை தலை நிமிர்ந்து கர்த்தரை துதிக்க வச்சுட்டாரே. சொல்ல மாட்டீங்களாமா? எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தின் கட்டுகளா இருந்தாலும், உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் தலைகுனிவா இருந்தாலும், அந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை ஒரு நொடியில உடைத்து உனக்கு வெற்றியை தருகிறவர் நம் ஆண்டவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட பிசாசுக்கு நம்ம விசுவாசிகள் இடம் கொடுக்க கூடாது. சொல்றது விளங்குதாங்க? விசுவாசிகள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. இல்ல, இயேசு என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும், இயேசுவின் நாமத்தினால் அது விடுதலை எடுக்கிறேன். இந்த கடன்ல எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு இருக்கிற தலைகுனிவு இயேசுவின் நாமத்தினால மாறணும். இந்த கடன்காரர்கள் மத்தியில நான் தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவரே. என் பிள்ளைகளால தலைகுனிவா, வேற ஏதாவது சூழ்நிலைகளால தலைகுனிவா சொல்லணும். பிசாசு இப்படி என் பிள்ளைய பயன்படுத்தி என்னை தலைகுனிய பண்றானே. சில பேர் கணவரை பயன்படுத்தி தலைகுனிய பண்றானே பிசாசு, அவர்களை தவற செய்ய வைத்து. சொல்றது புரியுதாங்க? சொல்றது விளங்குதாங்க? சில மனைவிகளுடைய இழிவான நடக்கைகள், பேச்சுகள், செயல்பாடுகள், ஐயோ வெக்கக்கேடா இருக்கு இவங்க பண்ற காரியம், எனக்கு தலைகுனிவா இருக்க. சில பிள்ளைகள் சொல்லலாம் பெற்றோர்களை, அப்படி கூட சிலது இருக்கதான் செய்யுது.
பிள்ளைகள் இன்னைக்கு புத்தியா இருப்பாங்க, தெளிவா இருப்பாங்க. பெற்றோருடைய செயல்பாடுகள் தலைகுனிவா இருக்கு. சொல்றது விளங்குதாங்க? ஓ, வரவே மாட்டேங்குது சத்தம். இதுல எல்லாம் விடுதலை இயேசு கொடுத்துருக்கிறாரே. நீ இதெல்லாம் கண்டு என்னன்றவரே மறைக்க மறைக்க, ஐயோ யாருக்கு தலைகுனிவா போயிடக்கூடாது, வெளியே தெரியாமல் கொண்டு போயிடுவோம், வெளியே மூடி மூடி, கடன் பிரச்சனை யாருக்கு தெரியக்கூடாது, பிள்ளை பண்ணுற காரியம் யாருக்கு தெரியக்கூடாது, மூடி மூடி மறைச்சு மறைச்சு, வீட்டுக்காரர் செய்கிறது யாருக்கு தெரியக்கூடாது, மூடி மூடி மறைக்காத, இயேசுவினிடம் கொண்டு வா. அல்லேலூயா. இயேசுவே இந்த தலைகுனிவை மாற்று. அவருடைய சமூகத்தில் போய் நீ நின்று ஜெபிக்கும் போது, அவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, இந்த காரியத்தை, இந்த சத்தியத்தை நீ அறிக்கை செய்யும் போது, இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், இந்த தலைகுனிவு எனக்கு இல்லை. சொல்றது விளங்குதாங்க? சத்தம் பலமா ஒரு அல்லேலியா வரவே மாட்டேது. தேவனை மகிமைப்படுத்துற அல்லேலியா வரலையே. பிரைஸ் தி லார்ட். விடுதலை கொடுத்திருக்கிறாரே எனக்கு. தலைகுனிவு அல்லேலியா சொல்லுங்க. அதை கேட்கும் போது எனக்கு தலைகுனிவு. ஸ்தோத்திரம். சில பேர் பாருங்க இழிவான செயல்களை செய்யறாங்க. அது சில பேருக்கு பாருங்க அது வெக்கமாகவே தெரியாது, தலைகுனிவாகவே தெரியாது, பார்க்கறதுக்கு அச்சப்படுவாங்க. சில பேர்லாம் தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ச்சே இவ்வளோ ஒரு காரியம் நடந்திருக்கு, ஆனால் அதுலேருந்து விடுதலை ஆக்கினா நமக்கு என்ன வரும், விடுதலை பெற்ற என்ன வரும். சில பேர் என்ன தப்பு பண்ணாலும் பாருங்க தலை நிமிர்ந்தே நடப்பான். பிசாசு அப்படி பண்ணுவான், எதுக்கும் பயப்படாம. ஆனால் அது என்ன தெரியுங்களா, அது தலை குனிவு கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேருக்கு தெரியறதே இல்லை, என்ன தப்பு பண்ணாலும் சரி அப்படியே சுத்துறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது யாருக்கு வெக்கக்கேடா இருக்கு தெரியுங்களா, நீதியா நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெக்கக்கேடா இருக்கு, நீதியா செயல்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெக்கக்கேடா இருக்கும். சொல்றது புரியுதாங்க? அல்லேலூயா. தகராறு பண்ணிட்டு அடிச்சு குடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு ஒன்று வரும்போது எப்படி வருவான், என்ன அப்படின்ட்டு தான் வருவாங்க. சொல்றது புரியுதா? சொல்லு என்ன, எப்படிதான் வருவாங்க. ஆனால் போய் நிற்க ஜாமீனில் எடுக்கிறது பணத்தை கட்டி கண்ணீரோடு அவங்க மனைவிகளோ அப்பா அம்மாவோ போய் கண்ணீரோடு நின்று போலீஸ் ஸ்டேஷனில் சாரி சார் எல்லாம் சார், அவன் கையோ அவன் அப்படியே தான். புரியுதுங்களா உங்களுக்கு? தலைகுனிவு யாருக்கு? நீதியாக நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். அப்படியே நிற்பாங்க கூனி குறுகி நின்று, என்ன பண்ணுறது அப்படின்னு நின்று அந்த ஜாமீனை போட்டு அதை போட்டு இதை போட்டு அவங்கள விடுதலையாக்கி. சோத்திரம். அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷன் தான் விடுதலை, எங்க விடுதலை இல்லை, நிரந்தரமான விடுதலை ஏசப்பா தான் தர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிரந்தரமான விடுதலை ஏசப்பா தான் தர முடியும். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சில நேரம் விசுவாசிகள் செய்கிற காரியம் பாருங்க நமக்கு தலைகுனிவாக இருக்கும். ஐயோ நம்ம பிள்ளைகளா அப்படி பண்ணிருச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னு நமக்கு வெக்கக்கேடா இருக்கும், தலைகுனிவாக இருக்கும். அப்போ நமக்கு ஆனால் அவங்க அதை பற்றி கண்டுக்கிறவே மாட்டாங்க. நம்மகிட்டயே வந்து நமக்கே தெரியும் விஷயம், இது யார் என்ன ஆளுன்னு தெரியும், ஆனால் நம்மகிட்டயே வந்து தலை நிமிர்ந்து பேசுறது. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை, தன் செஞ்ச தப்பை குறித்து என்ன இல்லை, உணர்வே இல்லை. சோத்திரம். பயமே கிடையாது நிறைய பேருக்கு. அப்போ பிசாசு இப்படிலாம் நம்மளை அடிமைப்படுத்துறானே, தவறான காரியங்கள்ல பாவ செயல்களில் நம்ம அடிமைப்படுத்துறானே. சோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதா? மண்டையில ஏறுதா? மண்டையில ஏறுதா? எதுலாம் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, அதெல்லாம் தலைகுனிவு அடையாளம். சோத்திரம். அல்லேலூயா. அதிலெல்லாம் இயேசு நம்மை தலை நிமிர பண்ணி இருக்கிறாருங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. சொல்லுங்க, மெய்யான விடுதலை, நிரந்தரமான விடுதலை. நல்லா தட்டி சொல்லுங்களேன் தம்பி, அது நிரந்தரமான விடுதலை உன் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அதை கொடுத்திருக்கிறாரே. சபையை நீ அனுபவிக்கலாமே. அதை இத்தனை பேர் அனுபவிக்க விரும்புறீங்க. அதை நான் தலை குனிந்து நடக்கக்கூடாது, எங்கேயுமே என்ன இருக்கக்கூடாது. தலை குனிவை நீ பார்த்து கலங்காத, நீ கர்த்தர் சமூகத்துக்கு போன்ற. நான் ஆண்டவர் எனக்கு இதில் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த தலை குனிவு எத்தனை நாளைக்கு ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க பண்ற காரியத்தினால தலைகுனிவு எனக்கு எத்தனை நாளைக்கு, இவங்க பண்ற செயல்கள்னால தலைகுனிவு எத்தனை நாளைக்கு எனக்கு. சோத்திரம். அல்லேலூயா. நானே தவறிட்டேன், இந்த தவறுனால என் வாழ்க்கையில் எத்தனை நாளைக்கு இந்த தலைகுனிவு. நிரந்தரமான விடுதலை நீங்க எனக்கு பெற்றுக் கொடுத்துட்டீங்களே அப்பா. அல்லேலூயா. இந்த தவறை நான் உணர்கிறேன், இந்த கிரிகளை நான் என்னை விட்டு அகற்றி போடும். நிரந்தரமான விடுதலையை இயேசு ராஜா என் வாழ்க்கையில கட்டளையிடும். இதை நான் விசுவாசிக்கிறேன். எப்படி நிரந்தரமான விடுதலை சொல்லுங்க. அல்லேலூயா. நிரந்தரமான விடுதலை என் வாழ்க்கையில. ஸ்தோத்திரம். தேவன் தந்திருக்கிறார், வெற்றியை தந்திருக்கிறார்னு சொல்றேன். நீ ஏன் இன்னும் தோற்று போய் இருக்கிற? சபையே விளங்குதா உங்களுக்கு?
தேவ ஜனமே புரியுதான்னு கேட்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இயேசு பெற்றுக் கொடுத்தீங்க வந்து இயேசுவை தான் நீ ஆராதிக்க வந்து தேவனை தான் தேடுற. ஆனா இன்னும் நிறைய காரியங்கள்ல தோற்று போய் இருக்கிறோமே. நம்ம பார்வை பூரா எதில் இருக்குது? உலகத்தில் ஆசீர்வாதம் ஒன்றும் வரல, பெரிய உயர்வு வரல, எது எதுலையோ இருக்குது. நீ இதிலெல்லாம் ஜெயித்து பாருங்க, தானா உனக்கு நன்மையும் கிருபையும் தானா பின்னாடி வர ஆரம்பிக்கும். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை அழகா அது இல்லைன்னா கூட உனக்கு தெரியாதுங்க. சந்தோஷம் வாழ்க்கையில் அப்படி மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு அது ஈடாகுமோ? அப்படி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வரும். சொல்லுங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில வரும், அப்படி ஒரு நிம்மதியும் வாழ்க்கையில வரும். இதுல எல்லாம் இருந்து விடுதலை ஆயிட்டார். இதுல எல்லாம் இருந்து விடுதலை, நிரந்தரமான விடுதலையை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. விடுதலை இயேசு பெற்றுக் கொடுத்துட்டார், ஜெயத்தை பெற்றுக் கொடுத்துட்டார். சொல்லுங்க, ஜெயத்தை சிலுவையில பெற்றுக் கொடுத்தவரை தான் நீ நானும் ஆராதிக்கிறோம். அவருடைய பிள்ளைனா சொல்லுங்க, அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ஜனம். ஏன் கொள்ளையானா, ஏன் அடிமையாகிற அப்படின்னு தான் ஆண்டவர் கேட்கிறார். ஏன்பா போய் அடிமையாகிற, ஏன் கொள்ளையானன்னு கேட்கிறார். நம்ம அடிமையாக தேவையில்லை, உணர்ந்து கொள். இயேசு ஜெயம் கொடுத்துட்டார். நீயா போராடி விடுதலைக்காக நீயா போராட தேவையில்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த மாதிரி கண்களிச்ச மாம்ச ஜீவன திரும்பிக்கல ஜெயத்துக்காக நீயா போராட தேவையில்லை. இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் போராடி படாத பாடுபட்டு உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிச்சா போதும், அதை நம்பி நீ நின்னா போதும், உனக்குள்ள அது பலன் செய்ய ஆரம்பிக்கும். அந்த ஆவி ஓடி இருக்கு, அந்த கிரியை உன்னை தாக்காதுங்க. இதை நம்பும் போது, இது ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. இதை நம்பும் போதும், இதை நீ விசுவாசிக்கும் போதும் உன்னை அடிமைப்படுத்துகிற வல்லமை செயலிழந்து போகும். பார்த்தீங்களா? தேவனுடைய வல்லமை டச் ஆன உடனே அவளை அடிமைப்படுத்திருந்த ஆவி வல்லமை செயலிழந்துருச்சு. டப்புன்னு எழுந்து நின்ட்டாள்ல, இன்னும் விளங்கவே இல்லையா? பட்டுன்னு எழுந்து நின்ட்டாளா இல்லையா? சொல்லுங்களேங்க. ஆமா, பிசாசு வந்து கண்களிச்சே மாம் ஜீவனத்தின் பெருமையினால இயேசுவை தந்திரமாக வந்து அவரை ஆளுகை செய்ய பார்க்கிறான். இவர் என்ன பண்ணாரு? அவனுடைய தந்திரத்துக்கு இடம் கொடுக்காம அவனுடைய கிரிகளை முறித்து என்ன செய்தார்? இடம் கொடுக்காம முறித்து அவனை அப்புறப்படுத்திட்டார் அவனை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தந்திரமா நமக்குள்ள வருவான், கொண்டு ஒரு நமக்குள்ள வர்றதுக்கு பிசாசு. அப்ப இவன் மேல நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார்ல. 3வது காரியம் வேகமா நீங்க புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற பிசாசு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாழ்வை சில பேருடைய வாழ்க்கை என்ன பண்ண பார்ப்பான்? மரணத்துக்கு நேராக கொண்டு போக பார்ப்பான். உலகத்தில் உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு நம்மளை மரணத்துக்கு நேராக. மார்க்கு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 15 வரை குறித்துக்குங்க. வாசிக்க நேரம் இல்லை, நான் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கிறேங்க. சொல்கிறோம், படித்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1 to 15 வரை உள்ள வசனம். இது தெரியும். யாரு? லேகியோன் பிசாசு. எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? இவன் எப்படிப்பட்டவனா? அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க பாருங்க. மார்க்கில் ஒரு 2-3 காரியங்கள் மட்டும் அதில் நான் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு வேகமாக போறேன். மார்க் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த 5ஆம் அதிகாரத்தை. மார்க் 5 வேகமா 3வது வசனத்துல பாருங்க. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்துதான்? கல்லறையில் இருந்தது. நான் வாசிக்கிற கவனிங்க. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்தது? கல்லறையில் இருந்தது. அவனை எதுல கட்ட முயற்சித்தாங்க? சங்கிலிகளாலே கட்ட முயற்சித்து கூடாது இருந்துதான். அடுத்தது 4வது வசனத்துல கீழே பாருங்க. அவனை அடக்க ஒருவனாலும் கூடல. அவன் குடியிருப்பே கல்லறை, அவனை அடக்கிறதுக்கு ஒருவனாலும் கூடல. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் கூக்குரல் இட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே கிடப்பான். கல்களினாலே தன்னை என்ன பண்ணிக்குவானா? ஆயப்படுத்தி. அவன் குடியிருப்பு கல்லறை, அவனை சங்கிலியால கட்ட முயற்சித்து முடியல, அவனை அடக்க ஒருவனாலும் கூடல. அவன் எப்பொழுதும் கல்லறைகளிலும் இரவும் பகலும் கூக்குரல் இட்டு கொண்டிருந்தான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவனை மரணத்துக்கு ஏதுவாக சத்துரு நிர்வாணமாக்கி அவனை கல்லறையில் அலைய வைத்து பிசாசு அவனை அலக்கழித்து. எத்தனை? 1, 2 இல்லை, 2000 பிசாசு. எத்தனை பிசாசு?
இயேசு அவனை சந்தித்த ஒரே நொடியில வேதம் சொல்லுகிறது, அவன் சுகமாகி வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்திருந்தான். எல்லாம் போச்சு. அவன் வாழ்வடைய ஆரம்பிச்சிட்டான். அநேகரை வாழ்வடையவனாய் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். சொல்லுங்களேங்க, அவன் என்ன ஆயிட்டான்? வாழ்வடைந்து அநேகரை வாழ்வடைகிறவனாய் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். கீழ்வசனம் சொல்லுது பாருங்க, அங்கே இயேசுவினிடத்தில் வந்து பிசாசு வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான் இருக்கும் இல்லையா? அவன் என்ன பண்ணானா? பின்பு 15வது வசனம், 15 இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து உட்கார்ந்ததை கண்டு பயந்தார்களாம். இவனுக்கு ஏன் பயம் வருது? அல்லையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நல்லா உட்கார்ந்து தானே சந்தோஷம் தானே படணும். என்ன இவன் இப்போ ஏதாவது பண்ணினாதான் பயம் வரணும். இவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து தெளிவாக உட்காந்துக்கிறோம். பார்த்து என்னடா அது, இவன் இவ்வளோ தெளிவாக உட்காந்துக்கிறான், பயந்தாங்களாம். ஹலோ, விளங்குதாங்க? ஹலோ, கவனிங்க. உன் உயிருக்கு ஆபத்தா நம்மளை நிர்வாண கோலமாக்குறவன், நம்ம ஜீவனுக்கு விரோதமாக போராடுகிறோம், உன்னை உயிரை பிடுங்க போராடுறவன். இங்கே எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்க உட்காந்துருக்கிறீங்க? என்னை மரணத்துக்கு நேராக நிறைய பிசாசு என்னை தள்ள பார்த்துருக்கிறான் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். மரித்து போயிடலாம், நம்ம ஜீவனை விட்டுறலாம், செத்து போலான்னு நினைச்சவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? பல நேரங்களில் இது பிசாசினுடைய தந்திரத்தில் ஒன்று. அதனால தான் என்ன வார்த்தை சொல்லக்கூடாது? செத்து தொலைகிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் நம்ம வாயிலிருந்து ஜீவனும் மரணம் நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ எதை சொல்றியோ அதிலே வந்துடுவான். சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு வாழ வைக்கிறவருங்க, அவன் அழிக்க நினைக்கிறவன். பூமியில நம்மளை வாழ வைக்கிறவர் அவர். கையை தட்டி சொல்லுங்க, அவன் அழிக்க நினைக்கிறவன். புரியுதா உங்களுக்கு? அழிக்க வரவன். ஆண்டவர் நம்மை வாழ வைக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜீவன் அவர் சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த பூமியில நம்ம என்ன செய்கிறவர்? வாழ வைக்கிறவர். கிருபை நம்மோடு இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. நாங்களாம் இருந்துதான் 30 வருஷம் ஆயிருக்கும். அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. எவ்வளோ கதை உங்களுக்கு தெரியும் நிறையா. சொல்றது விளங்குதாங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நமக்கு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். இயேசு அழிக்க நினைத்த பிசாசு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எப்ப வந்தாலும் சொல்லணும், எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணத்தை தூண்டுறான். அந்த எண்ணம் வந்தாலே கடிந்து கொள்ளணும். இல்லை, இந்த பூமியில என்ன இயேசு வாழ வைப்பார். இந்த பூமியில வாழவே முடியாதுங்க. இந்த மனுஷனோட குப்பை கொட்டவே முடியாதுங்க. இந்த அம்மாவோட குப்பை கொட்டவே முடியாதுங்க. ஐயோ, இந்த வேலையெல்லாம் செஞ்சு என்னால் வாழ முடியாது, சில காரியங்கள்லாம் என்னால் ஓட்ட முடியாது. கலங்குதாங்க. எவ்வளவு நாளைக்கு போராடுறது? என்ன பிரச்சனை, என்ன இந்த உலகத்துல வாழ்க்கை அப்படின்னு ஒரு நாள் நீ இந்த வாழ்க்கையை வெறுத்து என்ன செய்யக்கூடாது? விரக்தியாக கூடாது. இந்த இயேசு என்ன, இந்த பூமி, வானம் பூமி அவர் உண்டாக்கினது. சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. வானத்தையும் பூமி அவர் சிருஷ்டித்தது. அவர் தான் உன்னை அந்த பூமியில உண்டாக்கினவர். அவர் உனக்கு என்ன காலம் நிர்ணயிச்சிருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் என்னால் அந்த பூமியில வாழ முடியும், என் தேவனை வாழ வைப்பார்னு சொல்லணும். நல்ல ஜீவனோடு தட்டி சொல்லுங்க. மரித்து போக வேண்டியவனுடைய வாழ்க்கையை தேவன் வாழ வைத்தார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மரணமே இல்லாத வாழ்க்கையில வெற்றி கொடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மரணமே அதுல நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில நீ கர்த்தர் உனக்கு நியமித்த நாள் வரைக்கும் நீ வாழ்வதற்கு வேண்டிய ஜெயத்தை சிலுவையில் அவர் பெற்றுக் கொடுத்துருக்கு. பாதி வயசுல அறகுறையான காலங்கள்ல இந்த உலகத்துல என் ஓட்டத்தை முடிச்சுக்கணும்னு சொல்லி பிசாசு கொண்டு வருகிற எந்த காரியத்திலும் நீ தோற்று போகக்கூடாது. அதுக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அந்த எண்ணங்கள் வராமல் இருக்காது. நல்லா கவனிக்கணும். நல்ல ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல இருக்கிற எத்தனையோ பேரெல்லாம் அப்படி வாழ்க்கையை முடிச்சிருக்கிறாங்க. பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு இனிமேல் நான் வாழ விரும்பலன்னு தன் வாழ்க்கையை முடிச்சவங்க இருக்கிறாங்க. தெரியுங்களா? பெரிய பெரிய பரிசுத்தவான்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆமா, அவ்வளவு ஃபயரா இருந்தவர் வாழ்ந்தவர்கள் சின்ன தவறுல பிசாசு தந்திரமா தள்ள விட்டு இனி நான் வாழக்கூடாதுன்னு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்க பாதியோட. அதெல்லாம் எங்க? அவனோட இடத்துக்கு தான் போகணும். நல்லா கவனிக்கணும். ஹலோ,
முகப்பிரச்சனை பண்றாங்க, அவங்க அது இது என்னால் வாழ முடியாது, ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு காரியங்களுக்குள்ளாக ஒரு நாள் நம்ம போகவே கூடாது. இல்லை, எது வந்தாலும் அத்தனை பிசாசுனுடைய கிரிகளை முறியடித்து என் இயேசு இந்த பூமியில என்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. என்னை அவர் நடத்த முடியும் அப்படின்னு முழு நிச்சய நம்பிக்கை உனக்கு வேணும். இதன் மேல எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். 4வது காரியம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 2:14-15 இந்த வசனத்தை மட்டும் வேகமா வாசிருங்க பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நாம மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாய் இருப்பது போல அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவரும் என்ன பண்ணாரா? நம்மளைப் போலவே மாம்சம் ரத்தமும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, எதுக்காக அப்படி ஆனாரா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. எதுக்காக சரீரத்தில் வந்தாரா இயேசு? எதுக்காக சரீரத்தில் இந்த பூமியில வந்து பிறந்தாரா? மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய சிலுவையின் மரணத்தினாலே அவனை அழிக்கும்படியாக. அல்லேலூயா. புரியுதாங்க? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. மரண பயம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார் இயேசு. எப்படி ஆனார்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையின் மரணத்தினாலே என்றென்றைக்கும் மரணம் இல்லாத நித்திய வாழ்க்கையை இயேசு உனக்கு எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்ன இல்லை? அந்த நிச்சயம் எப்பவுமே இருக்கணும். இந்த நிச்சயம் எப்பவுமே நமக்கு இருக்கணும். என்ன இல்லை? நித்திய மரணம் எனக்கு இல்லை. வாய் திறந்து சொல்லு, நான் நித்திய ஜீவனுக்குரியவள், நான் நித்திய ஜீவனுக்குரியவன். இங்க மரித்தோனும் அடுத்த செகண்ட் ஆண்டவர் சமூகத்தில் என் ஆத்துமா இளைப்பார். அல்லேலூயா. என்றென்றைக்கும் நான் அவரோடு வாழ்வேன். சரீரம் தான் இந்த பூமியை விட்டு போகும், ஆனா என் ஆன்மா என்றைக்கும் ஆண்டவரோடு. மறுஜென்ம வாழ்க்கையில நித்தியமாய் நித்திய மரணம் ஒன்று உண்டு, நித்திய வாழ்வு ஒன்று உண்டு. இயேசு எதை சிலுவையில் உனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? நித்திய மரணத்தையா நித்திய வாழ்வையா? சொல்லுங்க, எதை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்? நித்திய வாழ்வை பெற்றுக் கொடுத்தான் அவர் சிலுவையில மரிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இந்த பூமியில நீ வாழ்றதுக்கு கண்களிச்ச மாம்ச ஜீவனத்தின் பெருமையில உனக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்துற. நீ மாம்சத்துல போராடி ஐயோ முடியலன்னு நினைச்சு தோல்வி அடைஞ்சிடாத. வெற்றி கொடுத்துட்டார். நான் வெற்றி பெற்றே தீர்வு. எத்தனை பேர் இதுல வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முழு பலத்தோடு அல்லேலூயா. வெற்றி பெற்று கொடுத்துட்டார் எனக்கு. 2வது அடிமைத்தனம். 2வது என்னது? அடிமைத்தனம். கடன், பாவம். புரியுதுங்களா உங்களுக்கு? தலைகுனிவு. யாரெல்லாம் தலைகுனிவு? அதெல்லாம் அடிமைத்தனம் தான். தலைகுனிவெல்லாம் என்னது? அடிமைத்தனம். சில காரியங்கள் நம்மளை வெளியில வர முடியாதபடி இருக்கிறோம்னா அது ஒரு அடிமைத்தனம் தான். இது என்னால் விடவே முடியல அப்படின்னா அதுக்கு ஒரு அடிமைத்தனம். அல்லேலூயா. இல்லை, இதிலிருந்து இயேசு எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமாம், அதே போல் இந்த பூமியில் ஆமீன் அல்லேலூயா அறகுற வாழ்க்கையோட முடியறதுக்கு இல்லை. இந்த பூமியில் என்ன நிலையிலும் நம்ம இயேசு வாழ வைக்க முடியும். எந்த காரணத்துக்காகவும் ஒரு நாளும் இந்த சிந்தை நம்ம மைண்டில் வரவே கூடாது. இந்த எண்ணம் நம்ம சிந்தையில் வரவே கூடாது. வாழ்வனா சரியா ஓடிருமா? இல்லை. இந்த பூமியில் இயேசுவை விசுவாசித்த உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இந்த பூமியில் உன்னை வாழ வைக்க முடியும் அவரால். அவர் தாங்க சிருஷ்டித்தவர், எல்லாம் செய்ய வல்லவர், அதை ஜெயம் எடுத்து கொடுத்திருக்கிறார். கடைசியாக நமக்கு எப்பவுமே ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் பரலோகம் போகணும்னா அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கன்னு. பரலோகம் நித்திய வாழ்வு எனக்கு இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடாது. ஆமா, நான் நித்தியத்துக்குரியவன், நித்தியமா ஆண்டவரோடு வாழக்கூடிய, தெரியுதா உங்களுக்கு? அந்த வெற்றியை இயேசு எனக்கு சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், எழுந்து நிற்போம். இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை தர விரும்புகிறார். எழுந்து நின்று எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ளுறேன்றவங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் என்னோடு கூட தம்பி அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிடம் நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட நல்ல ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எல்லாரும் எழும்பி நின்று வேகமா. இன்னும் எந்தெந்த காரியம் உன் சரீர பலவீனம், ஆமீன், ஹல்லேலூயா, 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 ஆமீன், எல்லா காரியத்தில் இருந்தோம் ஷாபா லாதா ராபா பிசாசு எதிலெல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, எதிலெல்லாம் உன்னை தந்திரமா இன்றைக்கு ஆளுகை செய்திருக்கிறானோ, அதில் அந்த கர்த்தர் விடுதலை தர இந்த ஆராதனை வேளையில் விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க?
விரும்புகிறவங்க நல்ல ஸ்தோத்திரத்தோடு கூட அப்படியே கையை உயர்த்தி இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் விடுதலை பெற விரும்புறீங்க, நல்ல உள்ளானாவில் எல்லாம் ஒரு மனமா இணையணும். யாருக்குள்ள எந்த சிந்தை இருக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல விசுவாசம் இருக்கிறவங்க மற்ற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு கூடி நிற்கிற ஜனங்க விடுதலையாக்கப்படணும். நானும் விடுதலையாக்கப்படணும். எதிரெல்லாம் போராடுறான், இன்னும் பொருளாதாரத்தில் போராட்டம், ஆசீர்வாதத்தில் போராடுறான், நஷ்டத்தை கொண்டு வரான், விரயத்தை கொண்டு வரான். ஒரு படி ஏறுறேன், மறுபடியும் விழுந்துடுறேன், சறுக்கல் வருது, நஷ்டத்தை கொண்டு வந்துட்டே இருக்கிறான், முன்னேற விடுறதில்ல. எல்லாத்திலிருந்து இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். நல்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க பார்ப்போம். கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு ஜெயம் உண்டு. கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில எனக்கு ஜெயம் உண்டு. நான் விழுந்து போக மாட்டேன். இதுல நிச்சயம் ஜெயம் எனக்கு உண்டாகும். இயேசு ஜெயித்திருக்கிறார். இயேசு சிலுவையில் அவனுடைய கிரிகளை முறித்து எனக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தினால நிச்சயமா நான் ஜெயம் பெறுவேன். நீ உள்ளான இருதயத்தில் விசுவாசித்தா உனக்கு ஜெயம் வந்துடும். சபையே, இன்றைக்கு எத்தனை பேர் இதில் ஜெயம் எடுக்க விரும்புறீங்க? சபையே, இதில் எத்தனை பேர் இன்னைக்கு ஜெயம் எடுக்க விரும்புறீங்க? சபையே, எத்தனை பேர் கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஓ ராபா லா தா ரா கா லா தா ரா ரீ பா மா 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 ஷா பா லா தா ரே ரீ பா பா கா தா ரா மா நா ஷா தா ரா லா கூடுமான அந்நிய பாஷையில பேசி ஆவியில துதித்து ஓ ரா மா நா தா ரா லா ஷா தா ரே ரீ கா பா லா து ரா மா ரியா ஷா தா ரா நா தா ரா பா. நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க நல்ல ஆண்டவரை. ஒரு ராகா தா ரா பா. சத்தமா இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, ரட்சகரே, ரட்சகரே, ரட்சகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை உன்னை தொடரட்டும், வல்லமை உன்னை தொடரட்டும். உன்னை ஆமை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. கண்களின் இச்சையில, மாம்ச இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில இயேசு உனக்கு ஜெயம் பெற்று கொடுத்திருக்கிறார். சொன்னார்கள் அப்பாலே போ சாத்தானே. நான் சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. கையை தட்டி சொல்லுங்க, கையை கட்டாத, கையை தட்டி நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு, கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. அல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை வேணுன்றவங்க கூப்பிடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்ம வெற்றியோடு வாழக்கூடாது? ஏன் அடிமைத்தனத்தில் வாழணும்? ஏன் இச்சையில விழுந்து கிடக்கணும்? பிசாசுடைய தந்திரத்தில் விழுந்து கிடக்கணும்? நீ சொந்தமா போராடி, மாம்சத்துல போராடி உன்னால வெற்றி பெற முடியாது. இயேசு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசு வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசு ஜெயம் பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசு உனக்கு ஜெயம் பெற்று கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பிள்ளை நீ, தேவ பிள்ளை நீ. இதுல வீழ்ச்சி இல்லை. வாய் திறந்து சொல்லணும், இதுல எனக்கு வீழ்ச்சி இல்லை, இதுல எனக்கு வீழ்ச்சி இல்லை, இது எனக்கு வீழ்ச்சி இல்லை, இதுல எனக்கு வீழ்ச்சி இல்லை. ஜெயம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, ஜெயம் எடுத்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். எல்லா பகுதியில் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நீ விசுவாசித்தா கர்த்தர் இன்றைக்கு நடக்கும். இன்னொரு போராடுகிற பிசாசின் எந்தெந்த கிரிகள் எல்லாத்திலும் விடுதலை கத்த தர விரும்புகிறார். நல்ல ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணு தம்பிகளா. சபையே, சபையே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்கு தர விரும்புகிறார். கர்த்தர் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். கர்த்தர் ஒரு விடுதலை தர விரும்புகிறார். மகளே, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஏசப்பா சோத்திரம், சோத்திரம் சொல்லி ஆமென், ஆமென். விடுதலை, 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 விடுதலை. உன் தலைகுனிவில் இருந்து எதுல நீ தலைகுனிந்திருந்தாலும் அதில் இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலையை தருகிறார். அதுல ஒரு விடுதலையை தருகிறார். பிள்ளைகளால தலைகுனிவு, என் கணவரால தலைகுனிவு, ஓய் மனைவினால தலைகுனிவு, பெற்றோர்களால தலைகுனிவு, இந்த குறிப்பிட்ட நபரால எனக்கு தலைகுனிவுன்னு சொல்லுகிற உன்னை தலைமுற பண்ணுவார். அந்த விடுதலை தருவார் அவர். கையை தட்டி துதி, கையை தட்டி சோத்திரம் பண்ணு. இயேசுவை விசுவாசி, உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கடனால எனக்கு தலைகுனிவாண்டவர், இந்த கடன் சுமையினால எனக்கு தலைகுனிவை பிசாசு உண்டாக்கி இருக்கிறான் ஆண்டவரே. நான் நிமிர்ந்து நடந்தவள், நான் நிமிர்ந்து நடந்தவன்.
என்னை இந்த கடன் பாரம் என்ற சுமை என்னை குனிய பண்ணிருச்சு ஆண்டவரே, என்னை தலை குனிய பண்ணிருச்சு ஆண்டவரே. எனக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை, அந்த கடன் ஆவியிலிருந்து விடுதலை, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, அந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலை, இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை. விசுவாசியுமா? விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு வல்லமை வரும், ஒரு வல்லமை வெளிப்படும். நிச்சயமா உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கையை தட்டி சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவி விலகுகிறது, விலகுகிறது, விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் பலவீனங்கள் இருக்கிறீங்க? அப்பப்ப பலவீனம், அப்பப்ப பலவீனம் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு அதிகாரம் இல்லை. எந்த விதத்தில் பொல்லாத ஆவிக்கு உன் பலவீனப்படுத்தி உன்னை முடக்க முடியாது. நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணு. நல்லா கையை தட்டலாமேங்க. நல்லா இயேசுவேன்னு கூப்பிடு, சத்தத்தை உயர்த்தி இயேசுவே. துதி நல்ல சோத்திரம் பண்ணு. இன்னும் பல காரியங்களில் பொருளாதாரத்தில் வெற்றி கொடுத்திருக்கிறாருங்க, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி கொடுத்திருக்கிறாருங்க. எல்லாவற்றிலும் கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் எனக்கு உனக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். நல்ல சோத்திரம் பண்ணுங்க. பொருளாதாரத்தில் வெற்றி தான் உனக்கு. அறிக்கையிட ஆமை தோற்று சத்ருவும் பொருளாதார ஆசீர்வாதத்தை சிதைக்க முடியாது. தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரும். அதை கெடுக்க நினைக்கிற அல்லேலூயா பெலிஸ்தி ஆவிகள், அல்லேலூயா அமலேக்கின் ஆவிகள், ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், அது ஆசீர்வாதத்தை குலைக்க நினைக்கிற ஆவிகள். அல்லது கர்த்தர் உனக்கு ஆமென் ஜெயத்தை தருவார். கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. ஆமென். பிசினஸை தடுக்கிற, வியாபாரத்தை தடுக்கிற, உன் வேலையில பாதிப்பை கொண்டு வருகிற, சம்பள உயர்வு கிடைக்க முடியாது, நல்ல வேலைக்கு போக முடியாதபடி, அனுகூலமான காரியங்கள் நடக்கக்கூடாதபடி உன் வாழ்க்கையில் வருகிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணுங்கம்மா. விடுதலை பெறவங்க எத்தனை பேருமா? ஆமென். அல்லேலூயா. நல்ல சோத்திரம் பண்ணுங்களாம்மா. ஆவியில நல்ல சகோதரிகள் மத்தியில் சத்தம் இல்லை. நல்ல சோத்திரம் பண்ணுங்க. வெற்றி பெற விரும்புறவங்க நல்ல துதிங்க பார்ப்போம். நல்ல பலமா சத்தத்தை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. விடுதலை தாருங்க ஆண்டவரே, விடுதலை தாங்கப்பா. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, என்ன ஆனந்த. ஆமென். விடுதலை, அவர் வெற்றியை தருகிறவர். நல்ல கையை தட்டி எனக்குள்ளே நல்ல பலமா கையை தட்டுங்களாமா. ஓ என்ன நல்லா கவனிங்க. பாட்டு பாடும் போதே நீ விசுவாசித்து பாடினாலும் அந்த மகிழ்ச்சி உனக்குள்ள தெரியும். நான் சொல்றது என்ன கவனிக்கிறீங்களாமா? என்ன பாருங்க. ஹலோ, என்ன பாருங்க, கவனிக்கிறீங்களா? பாடும்போதே உங்களுக்கு தெரியணும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது வரணும். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் அவர். சொல்லி சந்தோஷம் பாடும்போதே மகிழ்ச்சியோடு பாடினா தானே விடுதலை வாங்குற மாதிரி பாடுறியா? எல்லாத்தையும் தேவன் தாங்க செய்ய முடியும். இயேசுதான்டா செய்ய முடியும். தம்பி வாய் திறந்து சொல்லு, இயேசுதான் செய்ய முடியும். ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. அல்லேலூயா. கையை தட்டி எல்லாரும். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், ஆமென், எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்ன ஆனந்த. அல்லேலூயா. ஆமென். ஓ அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். நான் பாடி பாடி மகிழ்வே, நான் நாடி பாடி துதிப்பே. சொல்லுவோம். பாடி கையை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார். என் ஓ ஆலே விடுதலை நாயகன். உங்க குரல் தான் பலமா இருக்கணும்.
எனக்குள்ளே என்ன ஆனந்தம். ஓ அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். என் அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார் நிரப்புகிறார். ஓ சாத்தானின் வலிமை, சத்துருடைய வலிமை வெல்ல அதிகாரம் கொடுத்தார். நல்ல கையை தட்டி ஓ சகலதரா பாபா பாபா எனக்கு தந்தார் விடுதலை. விடுதலை இயேசுவின் நாமத்தினால். எனக்குள்ளே அம்மையே ஓ விடுதலை நாயகர், விடுதலை வெற்றியை தருகிறார். வெற்றி உண்டு வாழ்க்கையில. நீ தோற்று போக அழைக்கப்படல. இயேசு சிலுவையின் மூலமாக எல்லாவற்றின் மேலும் வெற்றியை கொடுக்க உன்னை அழைத்திருக்கிறார். மீண்டும் ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். சத்தமா சொல்லாத, எனக்குள்ள இருக்கிறார். சத்தமா சொல்லு. ஆனந்தம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். கையை மேல உயர்த்தி தட்டி ஆமென். ஓ ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டும் ஒரு விசை அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை. ஆமென். விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லா பிசாசின் கிரிகள் முறிக்கப்படுவதா முறிக்கப்படுவதா. இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்புல வெற்றி தந்த இயேசு உனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, வெற்றி பெற்ற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். வெற்றி பெற்ற இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நல்ல கையை தட்டி சொல்லுங்க ஹalleluya. ஓ நல்ல சத்தம் ஹalleluya. வெற்றியோடு நடத்துவார். நல்ல கையை தட்டி ஜெயத்தோடு நடத்துவார். நல்ல ஆவியில நிரம்பி ரபாலா கதரா பாலா ஷதரே இன்னும் 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 நீ பாடும்போது பலவீனம் மாறணும். ஆமீன். சூழ்நிலைகள் மாறணும். ஆமீன். பிரச்சனைகள் நீங்க துதிக்கும் போதே மாறணும். ஆமீன். ஹalleluya 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 ஹalleluya. தேவனை துதிச்சா உன்னத பலன் உன்னை நிரப்பும். உன்னத அபிஷேகம் உன்னை நிரப்பும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். இயேசு ஜெயம் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி கொடுத்தவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆவியில் இதை உணர்றீங்க? என்னால் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்றவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. இயேசு ஜெயம் எடுத்திருக்கிறார். இயேசு வெற்றி பெற்றிருக்கிறார். பிசாசின் கிரிகள் எல்லாவற்றின் மேலும் சொல்லுங்க, பிசாசின் கிரி அழிக்க. சத்தமா சொல்லுங்க, பிசாசின் கிரி அழிக்க இயேசு வெளிப்பட்டார். சத்தமா சொல்லுங்க, இயேசு வெளிப்பட்டார். ஹalleluya. ஒரு நாளும் சொல்லுங்க, சிலுவையின் மேல் ஆணி அறைந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி பெறுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வெற்றி பெறுகிறேன். ஒரு நாளும் சொல்லணும். பிசாசினுடைய கிரிகளை பார்த்து என்ன சொல்லணும்? பிசாசினுடைய எல்லா கிரிகளை சிலுவையில் ஆணி அடித்து இயேசுவின் நாமத்தினால் அவர் தந்த அதிகாரத்தின்படி நான் வெற்றி பெறுகிறேன். சொல்லுங்க, நான் வெற்றி பெறுகிறேன். என்ன சொல்லுவீங்க? பிசாசினுடைய எல்லாரும் சொல்லுங்க, பிசாசினுடைய எல்லா கிரிகளையும் சிலுவையின் மேலே ஆணி அறைந்து இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் வெற்றி பெறுகிறேன், ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறேன். நல்ல கையை தட்டி விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya. இன்றைக்கே அநேகரை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்க இதை அனுபவிக்க முடியும். ஆவியில வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஸ்தோத்திரம் அப்பா. தேவ கிருபை இருக்கட்டும், தேவ பாதுகாப்பு இருக்கட்டும், பரிசுத்தாவினுடைய உதவி ஒத்தாசை உண்டாக, தேவ வசனங்கள் கூட இருக்கட்டும். ஆமென். தேவன் கூட இருந்து நடத்துவீராக. ஆசீர்வாத இந்த வார்த்தைகள் மேலே ஆண்டவரே நீங்க தந்த இந்த நாள் வெற்றிக்காக நன்றி. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம்.